ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லக்ஷ்மி மேக்ஸ். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, ரெண்டு முக்கியமான அனௌன்ஸ்மெண்ட். ஃபர்ஸ்ட் அனௌன்ஸ்மெண்ட் என்னன்னா, இன்னைக்கு நம்ம லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்ல இருக்கக்கூடிய எல்லா கோர்சஸ்க்கும் மந்த் எண்டுக்கான ஆஃபர் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இன்னைக்கு நீங்க லைஃப் டைம் வேலிடிட்டி இல்ல 1 இயர் வேலிடிட்டியில எந்த கோர்ஸ்ல ஜாயின் பண்ணாலுமே ஆஃபர் பிரைஸ்ல ஜாயின் பண்ணிக்கலாம். ரெண்டாவது அனௌன்ஸ்மெண்ட் என்ன அப்படின்னா, ஆர்ஆர்பி என்டிபிசி அண்டர் கிராஜுவேட்டோட எக்ஸாம் ஏப்ரல் மிட் இல்லைனா மே ஃபர்ஸ்ட் வீக்ல நம்ம எதிர்பார்க்கலாம். கரெக்டா 30 டேஸ் வந்து டைம் இருக்கு. இந்த 30 டேஸ்ல மேக்ஸ் அண்ட் ரீசனிங் ரிவிஷன் பண்றதுக்கான ரிவிஷன் பேட்ச் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். இந்த பேட்சோட ஃபீஸ் வந்து 399. இதுல 150 கிளாஸஸ் வந்து உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணியிருப்போம். கரெக்டா ஒரு நாளைக்கு 5 கிளாஸ்ன்னு பாத்தீங்க அப்படின்னா, இந்த 150 கிளாஸஸ் கம்ப்ளீட் பண்ணும்போது மேக்ஸ் அண்ட் ரீசனிங்ல உங்களால 60 அவுட் ஆஃப் 60 வந்து வாங்க முடியும். அதே மாதிரி குரூப் டி எக்ஸாம் வந்து ஜூலை 2026ல எதிர்பார்க்கலாம். 90 டேஸ் தான் டைம் இருக்கு. நான் குரூப் டிக்கு அப்ளை பண்ணிட்டேன். சிசிஏ கேண்டிடேட், ஓப்பன்ல வரக்கூடிய ஸ்டூடெண்ட், பிடபிள்யூபிடி, எக்ஸ் சர்வீஸ்மேன் எந்த கேட்டகரியில நீங்க வந்தாலும் சரி, இப்ப இருக்க 90 டேஸ்ல குரூப் டி எக்ஸாமுக்கு நான் ரெடி ஆகணுங்கிற ஸ்டூடெண்ட் ஃபைனல் செலக்ஷன் பேட்ச்ல வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே, சோ இந்த பேட்சஸ் எல்லாமே நம்ம ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல தான் ஸ்டார்ட் பண்ணிருக்கோம். இன்னைக்கு ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல ஜாயின் பண்ணக்கூடிய ஸ்டூடெண்ட் லைஃப் டைம் வேலிடிட்டிக்கு 2500 பே பண்ண வேண்டாம். 1899 பே பண்ணி நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகே, உங்களுக்கு லைஃப் டைம் வேலிடிட்டி இருக்கும். அதே மாதிரி ஆல் இன் ஒன் கோர்ஸுக்கு 1 இயர் வேலிடிட்டி மட்டும் எனக்கு போதும், இந்த குரூப் டிக்கு மட்டும் எனக்கு கிளாஸ் போதும், எனக்கு இதுதான் லாஸ்ட் சான்ஸ்ங்கிற ஸ்டூடெண்ட் 1 இயர் வேலிடிட்டியில ஜாயின் பண்ணிக்கலாம். 1 இயர் வேலிடிட்டியோட ஃபீஸ் வந்து 1499. இன்னைக்கு ஜாயின் பண்ற ஸ்டூடெண்ட் 1399 மட்டும் பே பண்ணி ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல 1 இயர் வேலிடிட்டியில ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகேவா, நீங்க 1899 பே பண்ணீங்கன்னா உங்களுக்கு லைஃப் டைம் அக்சஸ் இருக்கும். 1 இயருக்கு மட்டும் ஆல் இன் ஒன் கோர்ஸ் போதுங்கிற ஸ்டூடெண்ட் 1399 பே பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். இதுல மேக்ஸ், ரீசனிங், சயின்ஸ், ஜெனரல் அவேர்னஸ் எல்லா சப்ஜெக்டும் கவர் பண்ணிடுவோம். தமிழ் அண்ட் இங்கிலீஷ்ல உங்களுக்கு கிளாஸஸ் இருக்கும். வரக்கூடிய 1ஆம் தேதி எஸ்எஸ்சி சிஜிஎலுக்கான செலக்ஷன் பேட்ச் வந்து இதுல ஸ்டார்ட் பண்ண போறோம். சிஜிஎலோட நோட்டிபிகேஷன் பாத்தீங்கன்னா மார்ச் 31ஆம் தேதி ரிலீஸ் பண்ண போறாங்க. நான் அடுத்து வரக்கூடிய சிஜிஎல் எழுத போறேன், ஆர்ஆர்பி என்டிபிசி எழுத போறேன், குரூப் டி எழுத போறேன், பேங்க் எக்ஸாம் எழுத போறேங்கிற ஸ்டூடெண்ட் ஆல் இன் ஒன் கோர்ஸ் சூஸ் பண்ணி நீங்க படிக்க ஆரம்பிங்க. ஓகே, அடுத்து கரண்ட் அஃபேருக்கான பிடிஎஃப் பிளஸ் டெஸ்ட் கோர்ஸோட ஃபீஸ் வந்து 799. இன்னைக்கு ஜாயின் பண்ற ஸ்டூடெண்ட் 699 பே பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். உங்களுக்கு லைஃப் டைம் வேலிடிட்டி இருக்கும். அதே இது 1 இயர் வேலிடிட்டியில ஜாயின் பண்ற ஸ்டூடெண்ட் 499 பே பண்ணி சிஏ கோர்ஸ்ல ஜாயின் பண்ணிக்கலாம். குரூப் டியோட டெஸ்ட் பேட்ச், என்டிபிசியோட டெஸ்ட் பேட்ச், எஸ்எஸ்சி ஜிடிக்கான டெஸ்ட் பேட்ச்ல ஜாயின் பண்ற ஸ்டூடெண்ட் 599 பே பண்ண வேண்டாம், 399 பே பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். ரயில்வே எஸ்எஸ்சிக்கு எனக்கு இ புக் வேணுங்கிற ஸ்டூடெண்ட் 999 பே பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். இங்கிலீஷ், மேக்ஸ், ரீசனிங், சயின்ஸ், ஜெனரல் அவேர்னஸுக்கான பிடிஎஃப் எல்லாமே உங்களுக்கு இதுல ப்ரொவைட் பண்ணிடுவோம். டாபிக் வைஸா பிடிஎஃப்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணிடுவோம். மேக்ஸ் அண்ட் ரீசனிங்கான A to Z சீரீஸ்ல ஜாயின் பண்ற ஸ்டூடெண்ட் 1199 பே பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. சயின்ஸ் அண்ட் ஜெனரல் அவேர்னஸ்க்கான A to Z சீரீஸ்ல ஜாயின் பண்ற ஸ்டூடெண்ட் 699 பே பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகேவா, அடுத்தடுத்து பாத்தீங்கன்னா ரயில்வே எஸ்எஸ்சில இருந்து எக்ஸாமுக்கான நோட்டிபிகேஷன் ரிலீஸ் பண்ண போறாங்க. 2026 எஸ்எஸ்சிக்கான கேலண்டர் வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க. மார்ச் 31 சிஜிஎலுக்கான நோட்டிபிகேஷன், அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா சிஹெச்எஸ்எலுக்கான நோட்டிபிகேஷன், செலக்ஷன் போஸ்டுக்கான நோட்டிபிகேஷன், அடுத்த எம்டிஎஸ்சி, எஸ்எஸ்சி ஜிடிக்கான நோட்டிபிகேஷன் வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. அதே மாதிரி ரயில்வேல இருந்து பாத்தீங்கன்னா அடுத்த டெக்னீஷியனுக்கான நோட்டிபிகேஷன், அதே மாதிரி ஆர்ஆர்பி என்டிபிசிக்கான நோட்டிபிகேஷன், குரூப் டிக்கான நோட்டிபிகேஷன் 2026ல இந்த எக்ஸாம்ஸுக்கு எல்லாமே நோட்டிபிகேஷன் ரிலீஸ் பண்ணுவாங்க. அதே மாதிரி ஆல்ரெடி நீங்க அப்ளை பண்ணிருக்க குரூப் டி என்டிபிசிக்கான எக்ஸாம்ஸும் ஒவ்வொரு மந்த்தும் 1 by 1 வந்து உங்களுக்கு என்ன பண்ணுவாங்க, கண்டக்ட் பண்ணுவாங்க. சோ நீங்க ஒரு பிகினரா இருக்கிறீங்க, ரயில்வே ஃபோக்கஸ் பண்ணி படிக்கிறேன், எஸ்எஸ்சி ஃபோக்கஸ் பண்ணி படிக்கிறேன், பேங்க் எக்ஸாம் ஃபோக்கஸ் பண்றேங்கிறவங்க இப்பவே உங்களோட ப்ரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்ணுங்க. சோ ஆல் இன் ஒன் கோர்ஸ் சூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா எல்லா எக்ஸாமுமே கவர் பண்ற மாதிரி உங்களுக்கு கிளாஸஸ் வந்து இதுல ப்ரொவைட் பண்ணிருப்போம். ஓகேவா, சோ மேக்ஸ், ரீசனிங், ஜெனரல் அவேர்னஸ், சயின்ஸ் இதுதான் ரயில்வேயோட சிலபஸ். இதே இது எஸ்எஸ்சி படிக்கிறீங்கன்னா இந்த மேக்ஸ், ரீசனிங், ஜெனரல் அவேர்னஸ், சயின்ஸ் கூட இங்கிலீஷும் சேர்த்து படிச்சிட்டீங்க அப்படின்னா அதுதான் எஸ்எஸ்சியோட சிலபஸ். ஓகே, உங்களுக்கு இப்பதான் 18 வயசு ஆகுது, காலேஜ் படிச்சிட்டு இருக்கீங்க அப்படின்னா இப்பவே ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணுங்க. காலேஜ் ஃபர்ஸ்ட் இயர், செகண்ட் இயர், தேர்ட் இயர் படிக்கும் போதே கவர்மெண்ட் எக்ஸாம் ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணிக்கணும்னா காலேஜ் முடிக்கும் போது கண்டிப்பா ஏதாவது ஒரு வேலைக்கு போயிடலாம். அது லோ லெவலோ ஹை லெவலோ நீங்க போடக்கூடிய எஃபர்ட்டை பொறுத்து. ஓரளவுக்கு நீங்க எஃபர்ட் போடுறீங்க அப்படின்னா அட்லீஸ்ட் ஒரு 10th ஸ்டாண்டர்ட் லெவலுக்கு இருக்கக்கூடிய போஸ்டாவது நீங்க வந்து என்ன பண்ணிடலாம், உள்ள போயிடலாம். இன்னும் ஹெவியா நீங்க எஃபோர்ட் போடுறீங்க அப்படின்னா நீங்க டிகிரி லெவல் இருக்கக்கூடிய போஸ்ட், சிஜிஎல், சிஹெச்எஸ்எல்ங்கிற மாதிரி போஸ்ட்டுக்குமே நீங்க என்ன பண்ணிடலாம், செலக்ட் ஆகிடலாம். அதே மாதிரி ஐபிபிஎஸ், பிஓ, கிளர்க் இந்த எக்ஸாம்ஸும் நீங்க வந்து செலக்ட் ஆகிடலாம். ஸோ படிக்க ஆரம்பிங்க. ஓகேவா, டிகிரி முடிச்சாதான் பேங்க் எக்ஸாம்ஸ் வந்து எழுத முடியும். பட் நீங்க வந்து காலேஜ் படிக்கும் போதே பேங்கிங்கோ, எஸ்எஸ்சியோ
ரயில்வேயோ ஃபோக்கஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா காலேஜ் முடிக்கும் போது ஒரு நல்ல ஜாப்ல போய் இருந்துடலாம். ஓகே, கரெக்டா ஃபாலோ பண்ணுங்க. மெட்டீரியல்ஸ் எல்லாமே ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல வந்து ப்ரொவைட் பண்ணிட்டோம். அதே மாதிரி இப்ப வந்திருக்க குரூப் டிக்கு நம்ம ஒரு 5 பேட்ச் வந்து ஸ்டார்ட் பண்ணி அந்த பேட்ச்ல இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் ஓரளவுக்கு சிலபஸ் எல்லாமே கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. ஃபர்ஸ்ட் பேட்ச்லாம் சிலபஸ் கம்ப்ளீட் பண்ணிட்டு டெஸ்ட் எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ லாஸ்டா ஸ்டார்ட் பண்ண 4th பேட்ச் 5th பேட்ச்லாம் பாத்தீங்கன்னா ஒரு 3rd வீக் 4th வீக்கோட பிளான் வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. இது மட்டும் இல்லாம இப்போ லாஸ்டா 90 டேஸுக்கான பிளான் கொடுத்து ஃபைனல் செலக்ஷன் பேட்ச் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இன்னும் படிக்க ஆரம்பிக்காத ஸ்டூடெண்ட் இந்த பேட்ச்ல ஜாயின் பண்ணிட்டு இந்த 90 டேஸ் பிளானை நீங்க கரெக்டா ஃபாலோ பண்ணாலே உங்களால 90க்கு மேல குரூப் டில வந்து ஸ்கோர் பண்ண முடியும். ஓகே, அதே மாதிரி எஸ்எஸ்சி சிஜிஎலோட நோட்டிபிகேஷன் நாளை கழிச்சு வருது. ஓகே, சோ திங்கக்கிழமை ரிலீஸ் செவ்வாய்க்கிழமை ரிலீஸ் பண்ண போறாங்க 31 மார்ச்ல. ஓகேவா, சிஜிஎலுக்கு டிகிரி முடிச்சிருந்தாலே போதுமானது. சிஜிஎல் அப்ளை பண்ண போறேங்கிற ஸ்டூடெண்ட்டும் ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. ஏன்னா மண்டேல இருந்து சிஜிஎலுக்கான செலக்ஷன் பேட்ச் வந்து ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல ஸ்டார்ட் பண்ண போறோம். ஓகேவா, சோ அதனாலதான் எல்லா கோர்ஸுக்குமே நம்ம மந்த் எண்டுக்கான ஆஃபர் வந்து அனௌன்ஸ் பண்ணிருக்கோம். ஆல் இன் ஒன் கோர்ஸ் வந்து எனக்கு இப்பதான் 18 வயசு ஆகுதுங்கிற ஸ்டூடெண்ட் லைஃப் டைம் வேலிடிட்டியில ஜாயின் பண்ணிக்கோங்க. எனக்கு இதுதான் லாஸ்ட் சான்ஸ், 1 இயருக்கு மட்டும் கிளாஸ் போதுங்கிற ஸ்டூடெண்ட் நீங்க 1399 பே பண்ணி 1 இயர் வேலிடிட்டிலையும் ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகே, சோ இந்த ஆஃபர் எல்லாமே 30/3/2026 நாளைக்கு நைட்டு 12 o'clock க்ளோஸ் ஆகுது. இந்த ஆஃபர்ல நான் ஜாயின் பண்ணணுங்கிற ஸ்டூடெண்ட் இதுதான் நம்ம டீமோட வாட்ஸ்அப் நம்பர். இந்த நம்பரை லக்ஷ்மி மேக்ஸ்ன்னு சேவ் பண்ணிட்டு நீங்க ஆல் இன் ஒன் எனக்கு ரயில்வே எஸ்எஸ்சி பேங்கிங்னு எல்லா எக்ஸாமே கவர் ஆகணுங்கிற ஸ்டூடெண்ட் ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த நம்பருக்கு ஐ வாண்ட் ஆல் இன் ஒன் மெசேஜ் பண்ணுங்க. மெசேஜ் பண்ணதும் டீம்ல இருந்து கான்டாக்ட் பண்ணிட்டு ஜிபே நம்பர் இல்ல அக்கௌண்ட் நம்பர் கொடுப்பாங்க. லைஃப் டைம் வேலிடிட்டினா 1899 பே பண்ணிட்டு பேமெண்டோட ஸ்கிரீன்ஷாட் சென்ட் பண்ணுங்க. 1 இயர் வேலிடிட்டி அப்படின்னா 1399 மட்டும் பே பண்ணிட்டு பேமெண்டோட ஸ்கிரீன்ஷாட் சென்ட் பண்ணீங்கன்னா பேக்எண்ட்ல இருந்து அக்சஸ் கொடுத்துருவாங்க. அதே மாதிரி குரூப் டியோட டெஸ்ட் பேட்ச் என்டிபிசியோட டெஸ்ட் பேட்ச்ல ஜாயின் பண்றீங்க அப்படின்னா 399 பே பண்ணி நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம். கரண்ட் அஃபேருக்கான பிடிஎஃப் கோர்ஸ் எனக்கு லைஃப் டைம் வேலிடிட்டியில வேணுங்கிற ஸ்டூடெண்ட் 699 பே பண்ணுங்க. ஓகே, வேற எதுவும் உங்களுக்கு இந்த ஆஃபர் பத்தி டவுட் இருக்கு, எக்ஸாம் பத்தி டவுட் இருக்கு அப்படின்னா இந்த நம்பருக்கே நீங்க வாட்ஸ்அப் பண்ணி கேட்டுக்கலாம். நீங்க என்ன படிக்கணுமோ அதுக்கான பிளான் வந்து கையில கொடுத்துருவோம். அந்த பிளானை ஃபாலோ பண்றதுக்கான கிளாஸஸ் எல்லாமே ரெக்கார்டட் கிளாஸஸா உங்களுக்கு வந்து கொடுத்துருப்போம். எந்த டைம்னாலும் நீங்க கிளாஸஸ் பாத்துக்கலாம். அடுத்து பாத்தீங்கன்னா இந்த பிளான் ஒவ்வொரு பிளானும் முடிக்க வார வாரம் உங்களுக்கு வீக்லி டெஸ்ட் வந்து இருக்கும். ஓகே, ஃபர்ஸ்ட் வீக்கோட டெஸ்ட் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்கன்னா அடுத்து செகண்ட் வீக்கோட பிளான், செகண்ட் வீக்குக்கான டெஸ்ட், அடுத்து தேர்ட் வீக்கோட பிளான் கரெக்டா இப்படியே ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்கன்னா ஒரு 14 வீக்ஸ்ல நீங்க என்ன பண்ணிடலாம், வீக்லி பிளானை வந்து கம்ப்ளீட் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் டெஸ்ட் எடுத்து அந்த டெஸ்ட்டை பிராக்டிஸ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஸோ இப்போ கோர்ஸோட வேலிடிட்டி பார்த்தீங்கன்னா லைஃப் டைம் வேலிடிட்டி 1 இயர் வேலிடிட்டிங்கிற மாதிரி பிரிச்சிருக்கும். ஸோ நெக்ஸ்ட் மந்த்ல இருந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கோர்ஸோட வேலிடிட்டி மற்றும் ஃபீஸ்ல பார்த்தீங்க அப்படின்னா 1 இயர் வேலிடிட்டி, 2 இயர் வேலிடிட்டி, 3 இயர் வேலிடிட்டி, மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா 3 இயர் வேலிடிட்டி தான் உங்களுக்கு என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் வேலிடிட்டியே இருக்கும் இனி வரக்கூடிய நாட்கள்ல. ஸோ அப்போ அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு எப்படி இருக்கும்னா கோர்ஸோட ஃபீஸ் வந்து சேஞ்ச் ஆகும். ஓகே, ஸோ இந்த வேலிடிட்டி சேஞ்ச் பண்றதுலயும் டீம் வந்து டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க. மேபி உங்களுக்கு ஏப்ரல்ல பார்த்தீங்க அப்படின்னா கோர்ஸோட வேலிடிட்டியில வந்து சேஞ்சஸ் வரும். ஓகே, ஆல்ரெடி ஜாயின் பண்ணிருக்க ஸ்டூடெண்ட் வந்து லைஃப் டைம் வேலிடிட்டியில ஜாயின் பண்ணிருந்தீங்கன்னா உங்களுக்கு லைஃப் டைம் வேலிடிட்டி அப்படியே தான் இருக்கும். நியூவா ஜாயின் பண்ற ஸ்டூடெண்ட்டுக்கு பாத்தீங்கன்னா இனி வரக்கூடிய நாட்கள்ல 1 இயர் வேலிடிட்டிக்கு செப்பரேட்டா ஃபீஸ் இருக்கும், 2 இயர் வேலிடிட்டிக்கு தனியா இருக்கும், 3 இயர் வேலிடிட்டிக்கு தனியா இருக்கும். எதுக்காக அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்ப ஜாயின் பண்ற ஸ்டூடெண்ட் லைஃப் டைம் வேலிடிட்டியோட ஜாயின் பண்ணும்போது நாம வந்து டெக்னிக்கல் டீமுக்கு பாத்தீங்கன்னா ஒவ்வொரு இயருக்குமே அதுக்கான ஷேர் வந்து நாம கொடுத்துட்டே இருக்கணும். ஓகேவா, அப்ப லைஃப் டைம் அக்சஸ்ங்கும் போது லைஃப் டைம் அவங்களுக்கு டெக்னிக்கல் டீமோட சப்போர்ட் வந்து இருக்கணும். ஓகேவா, அப்ப அதுக்கு தகுந்த மாதிரி நமக்கு என்ன ஆகும்னா நம்ம பிளே ஸ்டோர்ல நம்ம நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸா இருக்கட்டும், அதே மாதிரி டெக்னிக்கல் டீம், பிளாட்ஃபார்ம் ஃபீஸ் அந்த மாதிரி இன்க்ரீஸ் ஆயிட்டே இருக்கும். அதனாலதான் என்ன பண்ண போறோம்னா வேலிடிட்டி வந்து சேஞ்ச் பண்ண போறோம். ஒரு 1 இயர் வேலிடிட்டி ஜாயின் பண்றீங்க, அடுத்து வேணும் அப்படின்னா நீங்க அகைன் என்ன பண்ணணும்னா எக்ஸ்டெண்ட் பண்றதுக்கு என்ன பண்ண முடியும், அகைன் பே பண்ற மாதிரி இருக்கும். ஓகே, ஏன்னா லைஃப் டைம் அப்படின்ட்டு நம்ம ஸ்டூடெண்ட்ஸோட பெனிஃபிட்டுக்காக கொடுத்துருக்கோம். பட் இதால பாத்தீங்க அப்படின்னா நமக்கு டெக்னிக்கல் டீமோட நிறைய இது வருது. ஓகே, ப்ராப்ளம் வர்றதுனால இனி வரக்கூடிய நாட்கள்ல ஏப்ரலுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு லைஃப் டைம் வேலிடிட்டி இருக்காது. ஆல்ரெடி வந்து உங்களுக்கு மார்ச் பிப்ரவரியிலே சொன்னோம் இந்த லைஃப் டைம் வேலிடிட்டியோட ப்ராப்ளம் பத்தி. சோ இனி வரக்கூடிய நாட்கள்ல இன்னொரு 10 or 15 டேஸ்ல பாத்தீங்கன்னா வேலிடிட்டி வந்து 1 இயர் தனியா, 2 இயர் தனியா, 3 இயர் தனியா வர்ற மாதிரி இருக்கும். ஓகே, இப்ப கூட உங்களுக்கு செப்பரேட்டா பாத்தீங்கன்னா லைஃப் டைம் தனியா, 1 இயருக்கு தனியா கொடுத்துருக்கோம் இல்லையா. சோ இதுதான் அப்படியே 1 இயருக்கு தனி ஃபீஸ், 2 இயர் 3 இயருக்கு தனி ஃபீஸ்ங்கிற மாதிரி ஆப்ல வந்து கோர்ஸோட ஃபீஸ் எல்லாமே சேஞ்ச் ஆகும்.
ஸோ இப்ப ஜாயின் பண்ற ஸ்டூடெண்ட் லைஃப் டைம் ஜாயின் பண்ணீங்கன்னா உங்களுக்கு எந்த சேஞ்சஸுமே இருக்காது. ஓகே. நியூவா வரக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தான் அந்த சேஞ்சஸ் எல்லாமே அப்ளிகபிள் ஆகும். ஓகேவா? ஸோ அதனால இந்த ஆஃபர்ல ஜாயின் பண்ற ஸ்டூடெண்ட் இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்ணுங்க. லைஃப் டைம் வேலிடிட்டி அப்படின்னா அந்த கோர்ஸுக்கு 1899 ஃபீஸ்னா ஆல் இன் ஒன்னுக்கு 1899 பே பண்ணுங்க. கரண்ட் அஃபேருக்கு 699 மட்டும் பே பண்ணிட்டீங்கன்னா நீங்க வந்து எந்த நியூஸ் பேப்பர் எதுவுமே ரீட் பண்ண வேண்டாம். எல்லாமே உங்களுக்கு தொகுத்து குடுத்துருவோம். கரண்ட் அஃபேர் பிளஸ் அதுக்கான டெஸ்ட்டும் வந்து ப்ரொவைட் பண்ணிருவோம். ஆனா நீங்க என்ன பண்ணணும்னா உங்க வீடு தான் கோச்சிங் சென்டர். ஓகேவா? சோ நீங்க உங்க மொபைல் போனை நல்ல விதமா பயன்படுத்தணும். நாம தான் நம்மள கண்ட்ரோல் பண்ணணும். மத்த இதுலயும் டிஸ்ட்ராக்ட் ஆகாம படிக்கிறதுக்கு. ஓகே. இந்த 10th படிக்கும் போதெல்லாம் சொல்லியிருப்பாங்க. இந்த 1 வருஷம் தான் நீ நல்லா படிச்சிட்டன்னா, அடுத்து போய் ரிலாக்ஸா இருக்கலாம். அடுத்து 12th படிக்கும்போது சொல்லுவாங்க. இந்த 1 வருஷம் படிச்சிட்டன்னா, அடுத்து காலேஜ்ல போய் ஜாலியா இருக்கலான்னு. அடுத்து காலேஜுக்கு போன பிறகு செமஸ்டர் நல்லா படிச்சிட்டன்னா, அதுக்கப்புறம் நீ ஜாலியா இருக்கலான்னு. சோ இப்போ என்னன்னா, கவர்மெண்ட் எக்ஸாமுக்கு நீங்க நல்லா படிச்சிட்டீங்கன்னா, உங்க லைஃபே செட்டில்டு. உங்களுக்கு அடையாளமா உங்களுக்கு ஒரு ஜாப் கிடைக்கும். ஓகேவா? அது ஒரு ஜாப்ன்னு சொல்றத விட அது ஒரு சர்வீஸ் கவர்மெண்ட் ஜாப்ங்கிறது. ஓகே. அது வந்து உங்களுக்கு ஒரு அடையாளமா இருக்கும். அது பினான்சியலா உங்களுக்கு வந்து ஒரு இண்டிபெண்டன்சிய குடுக்கும். அது கேர்லா இருந்தாலும் சரி, பாயா இருந்தாலும் சரி. அங்க போயும் உங்களோட பிரிப்பரேஷன இன்னும் நீங்க கன்டின்யூ பண்ணீங்க அப்படின்னா, இன்னும் அடுத்தடுத்த லெவலுக்கு நீங்க வந்து முன்னேறி போகலாம். ஓகே. நம்ம எஃபோர்ட்ட போட்டுட்டே இருந்தோம் அப்படின்னா, நமக்கான பலன் வந்து நமக்கு கிடைக்கும். ஓகே. சும்மா ஒரு ஓரமா உட்கார்ந்து பேசுறவங்க பேசிட்டே இருப்பாங்க. என்னத்த பண்ணி, என்னத்த செய்ய அப்படின்ட்டு. அப்படிலாம் கிடையாது. சில பேர் பார்த்தீங்கன்னா, எப்ப பார்த்தாலும் நெகட்டிவா தான் பேசிட்டே இருப்பாங்க. என்னத எடுத்தாலும் சரி நெகட்டிவா பேசிட்டே இருப்பாங்க. அவனுக்கு என்ன, அவளுக்கு என்னம்பாங்க ஒருத்தங்க பாஸ் பண்ண பிறகு. சோ அந்த மாதிரி நெகட்டிவ் பீப்பிள் கூட தான் நம்ம வாழ்ந்தாகணும். வேற வழி இல்ல. ஆனா அந்த பீப்பிள் பேசுறத, அந்த மக்கள் பேசுறத நீங்க காது குடுத்து கேட்காம, உங்களோட இது என்னவோ ரொம்ப சைலன்ட்டா இருங்க. ஓகேவா? ஜெயிக்கிற வரைக்கும் பார்த்தீங்கன்னா, ரொம்ப அமைதியா இருக்கணும். காது கேட்காத மாதிரியே அப்படியே இருந்து நமக்கு என்ன தோணுதோ அத பண்ணிக்கிட்டே இருக்கணும். அத கரெக்ட்டா ரிப்பீட்டடா நீங்க வந்து எஃபோர்ட் போட்டுட்டே இருந்தீங்க அப்படின்னா, கண்டிப்பா இங்க சக்சஸ் தான். ஓகே. உதாரணத்துக்கு என்ன சொல்றேன்னா, ஒரு கவர்ன்மெண்ட் எக்ஸாம் பிரிப்பேர் பண்ண இன்னைக்கு வரீங்க. டே 1ல நம்ம பிரிப்பேர் பண்றோம். ஒரு சம் எடுத்து சால்வ் பண்றீங்க. ஒரு டைம் அண்ட் ஒர்க்கோ, டைம் அண்ட் டிஸ்டன்ஸோ, மென்சுரேஷனோ ஏதோ ஒரு சம் எடுத்து சால்வ் பண்றீங்க. இன்னைக்கு ஃபர்ஸ்ட் நாள் இந்த சம்ம சால்வ் பண்ணும்போது 15 நிமிஷம் டைம் எடுக்கும். ஓகேவா? 15 நிமிஷம் டைம் எடுக்கும். இதே சம்ம ரிப்பீட்டட் பிராக்டிஸ்க்கு அப்புறம் ஒரு 6 மாசம் கழிச்சோ, ஒரு 4 மாசம் கழிச்சோ, அதே டச்லயே அப்படி அந்த கன்சிஸ்டன்சியோடயே கவர்ன்மெண்ட் எக்ஸாம் படிச்சிட்டு இருக்கீங்க. ஒரு 4 மாசம் கழிச்சு சிலபஸ் எல்லாம் கம்ப்ளீட் பண்ணிட்டு, ஸ்பீட இம்ப்ரூவ் பண்ணிட்டு, இதே சம் எடுத்து நீங்க சால்வ் பண்ணும்போது உங்களுக்கு டைம் எவ்வளவு ஆகும்? மேக்ஸிமம் 1 நிமிஷம், மினிமம் 30 செகண்ட்ஸ் தான் ஆகும். அப்ப அந்த 15 நிமிஷம் சால்வ் பண்ணக்கூடிய சம்ம, இந்த 1 நிமிஷத்துக்கோ, 30 செகண்ட்ஸுக்கோ நீங்க கொண்டு வரீங்க பார்த்தீங்களா? அப்படி கொண்டு வந்துட்டீங்கன்னா, அதுதான் காம்படிட்டிவ் எக்ஸாம். கண்டிப்பா உங்களுக்கு போஸ்டிங் இருக்கு. ஓகேவா? நெறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, டே 1ல சம்ம சால்வ் பண்ண 15 நிமிஷம் ஆகுது. அப்போ 1 1/2 மணி நேரம் டைம்னா, இது என்னால முடியாது அப்படின்னு அன்னைக்கே விட்டுட்டு போயிருவாங்க. அப்படி இல்லன்னா சில பேர் பார்த்தீங்கன்னா, முக்காவாசி தூரம் வந்துருவாங்க. வந்துட்டு அதுக்கப்புறம் விட்டுட்டு போயிருவாங்க. சோ இந்த மாதிரி நெறைய பேர் வந்து விட்டுட்டு போயிருக்காங்க. சோ நான் வந்து எடுத்த உடனே பேங்க் எக்ஸாம் கிளியர் பண்ணி அடுத்த நாளே போஸ்டிங்ல உட்காரல. 4 மாசம் கஷ்டப்பட்டேன். 4 மாசம் நான் எப்போ ஜூன் 2016ல வந்து ஸ்டார்ட் பண்ணுது. கடைசி எல்லா ரிசல்ட் எல்லாம் வர்றது பார்த்தீங்கன்னா, ஏப்ரல் 1 2017ல வந்து ரிசல்ட் வந்துச்சு. ஓகேவா? சோ அது ஜனவரி நான் எழுதின லாஸ்ட் எக்ஸாம் வந்து ஜனவரி 1 2017ல எழுதினது தான் லாஸ்ட் எக்ஸாமு. அதுக்கான ரிசல்ட் தான் ஏப்ரல்ல வந்துச்சு. அந்த ஜூன்ல இருந்து ஜனவரிக்குள்ள பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட ஒரு 50 எக்ஸாம்க்கு மேல எழுதியிருப்போம். ஏன்னா பேங்க் எக்ஸாம் இப்ப ரயில்வே எஸ்எஸ்சினா குறிப்பிட்டு இவ்வளவுதான் எக்ஸாம். பேங்கிங் பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, பிரைவேட் பேங்க் வரும். இன்சூரன்ஸ் எக்ஸாம் வரும். ஐபிபிஎஸ்லயே ஐபிபிஎஸ் பிஓ, கிளர்க், எஸ்ஓ, எஸ்பிஐ பிஓ, எஸ்பிஐ எஸ்ஓ, எஸ்பிஐ கிளர்க், ஆர்ஆர்பி பிஓ, ஆர்ஆர்பி கிளர்க், கேவிபி பேங்க், டிஎம்பி பேங்க், ரெப்கோ பேங்க்னு இந்த மாதிரி நிறைய பிரைவேட் பேங்க் வரும். அதே மாதிரி இன்சூரன்ஸ் பாத்தீங்க அப்படின்னா எல்ஐசி வரும், என்ஐஏசிஎல் வரும். சோ இந்த மாதிரி இன்சூரன்ஸும் நிறைய எக்ஸாம்ஸ் அதுல அசிஸ்டன்ட் வரும். அதுல எல்ஐசிலேயே பாத்தீங்கன்னா பிஓ வரும். ஓகே. அதுல அசிஸ்டன்ட்டும் வரும். அதுலயே பாத்தீங்கன்னா உங்களுக்கு மேனேஜர் லெவல் அந்த மாதிரி ஒவ்வொரு போஸ்டும் வரும். ஓகே. அப்போ அந்த 4 மாசத்துல வரக்கூடிய எல்லா பிரைவேட் எக்ஸாம்ஸ், கவர்மெண்ட் பேங்க் எக்ஸாம்ஸ் எல்லாமே எழுதி கடைசி கிளியர் பண்ணது பாத்தீங்கன்னா ஐபிபிஎஸ் பிஓ கிளர்க். அதே மாதிரி தான் இப்ப ரயில்வே படிக்கிறீங்க அப்படின்னாலுமே நீங்க என்னெல்லாம் எழுதுவீங்க? என்டிபிசி கிராஜுவேட் எழுதுவீங்க, அண்டர் கிராஜுவேட் எழுதுவீங்க, குரூப் டி எழுதுவீங்க. இப்படி ஒவ்வொரு எக்ஸாம்ஸ் நம்ம எழுதும்போது நம்ம வீட்ல உட்கார்ந்து பிராக்டிஸ் பண்ண ஆன்லைன் எக்ஸாம்ஸ் இந்த மார்க் எல்லாத்துலயும் எந்தெந்த இடத்துல மிஸ்டேக் பண்றோங்கிறத பார்த்து அதை இம்ப்ரூவ் பண்ண நமக்கான ஒரு பெஸ்டான ஜாப் வந்து ஃபைனலா கிடைச்சிரும். ஓகேவா? ஆனா இங்க நிறைய பேர் பண்றது என்னன்னா, ஒரு இடத்துல நெகட்டிவ்ல மார்க் வருது. அவங்களோட சோம்பேறித்தனம். மேத்ஸ் அண்ட் ரீசனிங் நல்லா பண்ணுவாங்க, மார்க் வாங்குவாங்க, ஜெனரல் அவேர்னஸ் இம்ப்ரூவ் பண்ண மாட்டாங்க.
பேங்கிங் ஸ்டூடெண்ட் மேக்ஸ் அண்ட் ரீசனிங் நல்லா பண்ணுவாங்க, இங்கிலீஷும் கரண்ட் அஃபேரும் ஒழுங்கா படிக்க மாட்டாங்க. இந்த மாதிரி நம்ம வந்து வெறும் மேக்ஸ் அண்ட் ரீசனிங் மட்டும் நல்லா பண்ணா போதுமா? வெறும் கரண்ட் அஃபேர் மட்டும் நல்லா படிச்சா போதுமா? வெறும் இங்கிலீஷ் மட்டும் நல்லா படிச்சா போதுமா? 4 சப்ஜெக்ட் எக்ஸாம் குடுத்துருக்காங்கன்னா 4 சப்ஜெக்ட்டையும் நல்லா படிக்கணும். படிச்சா தான் நமக்கு என்ன கிடைக்கும்? வேலை கிடைக்கும். அதனால நீங்க இதுல எந்த இடத்துல லேக் ஆகுறீங்கங்கிறத பாருங்க. உங்களோட சோம்பேறித்தனமா, இல்ல மிஸ்டேக்ஸ அனலைஸ் பண்ண மாட்டேங்கிறீங்களா? இல்ல ஆன்லைன் டெஸ்ட் எடுக்க மாட்டேங்கிறீங்களா? டெஸ்ட் எடுத்தாலும் அத வந்து மொத்தமா சேர்த்து சேர்த்து வச்சுட்டு 10 டெஸ்ட்டுக்கு அப்புறம் மொத்தமா உட்கார்ந்து அனலைஸ் பண்ணுவோம்ன்னு பண்றோமா? இல்ல சிலபஸ ப்ராப்பரா கம்ப்ளீட் பண்ணலையா? இல்ல படிக்கவே ஆரம்பிக்கலையா? இல்ல என்ன புக் படிக்கணும்னு தெரியலையா? என்ன கிளாஸ் எந்த கிளாஸ்ல ஜாயின் பண்ணணும்னு தெரியலையா? இந்த மாரி என்ன டவுட் இருந்தாலும் சரி, அத ஃபர்ஸ்ட் கண்டுபிடிங்க. எந்த இடத்துல நீங்க மிஸ்டேக் பண்றீங்கங்கிறத நீங்க தான் கண்டுபிடிக்க முடியும். அத கண்டுபிடிச்சுட்டு அத சரி பண்ணிட்டீங்கன்னா, எக்ஸாம் வந்து கிளியர் பண்ணிரலாம். சோ எல்லாமே பெஸ்ட்டா ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல வந்து குடுத்துருக்கோம். சோ 2016ல இருந்து அப்போ ஸ்டூடண்ட்ஸுக்கு நான் படிக்கிற காலத்துல இருந்தே அப்ப டீச் பண்ணதுதான். ஒரு லைப்ரரியில உட்கார்ந்து அப்போ ஒரு கேங்கா உட்கார்ந்து படிப்பாங்க. சோ இப்பவும் அதே மாரி உங்களுக்கு ஒரு லைப்ரரியோ அந்த மாரி ஒரு கேங் கிடைக்குது. ஒரு 10 பேரு இல்லன்னா ஒரு 5 பேரு ஃபிரெண்ட்ஸ் இருக்கீங்க. ஒரு 3 பேரு இல்ல 2 பேர் இருந்தா கூட போதும். ஒரு 2 பேர் ஒழுங்கா படிக்கிறோங்கிறதீங்கன்னா, வேற எந்த கதையும் பேசாம உட்கார்ந்து படிங்க. ஓகே. கம்பைன் ஸ்டடியும் இங்க ரொம்ப முக்கியம். ஏன்னா ஜெனரல் அவேர்னஸ்லாம் படிக்கும்போது, அப்படியே படிக்கும்போது மறந்து போயிரும். ஏதாவது ஒரு கோட் வேர்ட் பக்கத்துல யாராவது சொல்றாங்க அப்படின்னா, அத வச்சு படிக்கும்போது இன்னும் தெளிவா இருக்கும். அது மாரி மேத்ஸ்க்கு நமக்கு ஒரு ஷார்ட்கட் தெரிஞ்சிருக்கும். நம்ம ஃப்ரெண்டுக்கு ஒரு ஷார்ட்கட் தெரிஞ்சிருக்கும். அப்படியே ஷேர் பண்ணி படிங்க. வீட்டு பக்கத்துல ஏதாவது ஒரு லைப்ரரி இருக்கு அப்படின்னா, அங்க போய்னாலும் உட்கார்ந்து படிங்க. ஓகே. பேசிக் எதுவுமே தெரியல, இன்னும் படிக்கவே ஆரம்பிக்கலங்கிற ஸ்டூடண்ட் ஃபர்ஸ்ட் ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல ஜாயின் பண்ணிட்டு உங்களோட பேசிக்ஸ் எல்லாமே கவர் பண்ணுங்க. வேற எங்கேயுமே நீங்க அலைய வேண்டாம். ஆன்லைன் கிளாஸ் ஜாயின் பண்ண போறீங்க. கையில ஃபோன் இருக்க போது, இன்னும் நெறைய வீட்ல பார்த்தீங்கன்னா, வீட்ல வைஃபை ஃபெசிலிட்டி எல்லாமே வச்சு குடுக்குறாங்க. தனி ரூம்லாம் குடுக்குறாங்க. ஆனா நம்ம ஒண்ணே ஒண்ணு பண்ணணும். படிக்கணும். ஓகேவா? சோ எல்லா ஃபெசிலிட்டியும் கிடைச்சு நம்ம படிக்காம இருந்தோம்னா, எந்த ஃபெசிலிட்டியுமே இல்லாம கஷ்டப்பட்டு ஒரு பிரைவேட் கம்பெனில வேலைக்கு போயிட்டோ, இல்லன்னா கிடைச்ச வேலைய பார்த்துக்கிட்டு, கிடைக்கிற டைம்ல படிக்கிறவங்கள பாருங்க. அப்போ நமக்கு கிடைச்சது வந்து எவ்வளவோ வசதியா இருக்கிற மாரி இருக்கும். சோ அவங்களெல்லாம் பார்த்துட்டு இந்த ஃபுல் டைம் ஆஸ்பிரன்ட்டா இருக்கிறவங்கலாம் ஒரே அட்டெம்ப்ட்ல கிளியர் பண்ணுங்க. நம்ம பேரண்ட்ஸோட சப்போர்ட், இல்ல பிரதர் சிஸ்டரோட சப்போர்ட் எல்லாமே இருக்கும். அந்த ஸ்டூடண்ட்ஸ் எல்லாம் உடனே கிளியர் பண்ணுங்க. எனக்கு பார்த்தீங்கன்னா, நான் 6 மாசம் படிச்சேன். எனக்கு வந்து வீட்ல சப்போர்ட் இருந்துச்சு. ஓகே. வீட்ல சப்போர்ட் இருந்ததுனால ரொம்ப ஈஸியா கிளியர் பண்ணேன். மத்தபடி எனக்கு வந்து பினான்சியல் டிபெண்டன்சி அந்த மாதிரி வந்து என்ன டிபெண்ட் பண்ணி யாரும் இல்ல. நான் படிக்கிற காலத்துல. சோ இப்ப நெறைய பசங்க படிக்கிறாங்க. அவங்கள நம்பி தான் அவங்க ஃபேமிலியே இருக்கு. சோ அப்படி இருக்கும்போது நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா, இன்னும் கொஞ்சம் எஃபோர்ட் போடுங்க. வேலைக்கு போயிட்டு படிச்சாலும் இன்னும் கொஞ்சம் எஃபோர்ட் போடுங்க. ஃபுல் டைம் ஆஸ்பிரன்ட் உங்களுக்கு கிடைச்சிருக்கிறது ரொம்ப ரொம்ப ஒரு நல்ல இது அப்படின்னு எடுத்துக்கிட்டு, அந்த டைம வேஸ்ட் பண்ணாதீங்க. எப்பவுமே போனா கிடைக்காதது டைம் தான். எந்த இதுலனாலுமே திருப்பி கிடைக்காது. இந்த வயசு வந்து இந்த வயசு தான். இந்த வயசுக்கு திருப்பி நம்மளால வர முடியாது. அதனால இந்த 18 வயசுல வாய்ப்பு கிடைச்சதுன்னா, அத வந்து எழுதிருங்க. 18, 20, 33 வயசு தான் மேக்ஸிமமே. காலேஜ முடிச்சு என்ன எக்ஸாம்னு இடையில பார்த்தீங்கன்னா, எப்ப நோட்டிஃபிகேஷன ஸ்டாப் பண்ணுவாங்கங்கிறது யாருக்கும் தெரியாது. அதனால வாய்ப்புகள் வரும்போதே அத வந்து பயன்படுத்திக்கோங்க. இவ்ளோ எக்ஸ்பீரியன்ஸ்ல தான் இவ்ளோ இது உங்களுக்கு நான் சொல்லிட்டு இருக்கேன். முடிஞ்ச அளவுக்கு உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் நம்ம ஆப்ல இருக்க ஆல் இன் ஒன் கோர்ஸ் பத்தின இன்ஃபர்மேஷன ஷேர் பண்ணுங்க. ஓகேவா? ஏன்னா இந்த கோர்ஸ்ல குடுத்திருக்க கன்டென்ட்க்கு இவ்வளோதான் மதிப்பு அப்படின்னு நம்ம ஒரு ரூபாயில மதிப்பிட முடியாது. இது வந்து நாலேட்ஜ். இந்த 10 வருஷத்துல பட்ட ஃபெயிலியர், சக்சஸ் எல்லாத்தையும் வச்சு உருவாக்குனது தான் இந்த ஆல் இன் ஒன் கோர்ஸ். அத வந்து ஈஸியா ஸ்டூடண்ட்ஸ்க்கு இந்த இடத்துல நீ இப்படி தப்பு பண்ணனா, அந்த தப்ப வந்து அனுபவத்துல சொல்லுவோம். இத்தன வருஷம் ஒரு 4 வருஷத்துக்கு அப்புறம் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் கிடைச்சிருக்கும். அந்த ஷார்ட்கட் நமக்கு தெரிஞ்சிருக்கும். அத அந்த ஒரே வீடியோல சொல்லியிருப்போம். அந்த இடத்துல நீங்க கத்துக்கிடணும். ஓகே. நாம தப்பு பண்ணி தான் அத திருத்தணும் அப்படின்னு நெனச்சோம்னா, நமக்கு வயசாகிரும். அதே மத்தவங்க பண்ற தப்புல இருந்து நாம கரெக்ட் பண்ணிக்கணும். அவங்க அந்த இடத்துல ஒரு மிஸ்டேக் பண்ணி, அந்த இடத்துல 0.5ல மார்க்க விடுறாங்க அப்படின்னா, அது எதால விட்டாங்கங்கிறத நம்ம பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா, நாம எக்ஸ்ட்ரா 10 மார்க் எடுத்து எக்ஸாம்ல பாஸ் பண்ணிரலாம். ஓகே. எல்லாமே சொல்லியாச்சு. கரெக்ட்டா ஃபாலோ பண்ணுங்க. உட்கார்ந்து படிக்கணும். படிச்சா தான் போஸ்டிங் வாங்க முடியும். சோ மந்த் எண்டுக்கான ஆஃபர் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்கோம். சோ ஆஃபர்ல ஜாயின் பண்றதுக்கு இந்த நம்பருக்கு WhatsAppல இம்மீடியட்டா மெசேஜ் பண்ணுங்க. அதே மாதிரி 1 இயர் வேலிடிட்டில ஜாயின் பண்றீங்கன்னா, 1399 மட்டும் நீங்க பே பண்ணா போதும் ஆல் இன் ஒன் கோர்ஸ்க்கு. மேத்ஸ், ரீசனிங், சயன்ஸ், ஜெனரல் அவேர்னஸ்ன்னு எல்லா சப்ஜெக்ட்டும் கவர் ஆகிரும். தமிழ் அண்ட் இங்கிலீஷ்ல கிளாஸஸ் இருக்கும். உங்க ஃப்ரெண்ட்ஸும் எங்க படிக்கணும், எப்படி படிக்கணும்னு தெரியாம இருக்காங்கன்னா, நம்ம ஆப்ல இருக்கக்கூடிய கோர்சஸ் பத்தின இன்ஃபர்மேஷன அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. லக்ஷ்மி மேக்ஸோட டெலிகிராம் சேனல் அண்ட் குரூப்லயும் ஜாயின் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டாகிராம்லயும் லக்ஷ்மி மேக்ஸ ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க் யூ.